வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து எடுத்திருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் ஏஇ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்கும் வாட்டர் ரிசோர்ஸும் சேர்ந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க, ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. வாட்டர் ரிசோர்ஸில் தான் இரிகேஷன் பார்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நான் ஏன் ஹைட்ராலிக்ஸில் வீடியோ போடலைன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எடுக்கும்போதே இரிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஹைட்ராலிக்ஸ்லேருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின் தான் வந்திருக்கும், அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமமாக வராது. அதுவே வந்து ரொம்ப ரேர் தான். அதனால தான் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இரிகேஷன் இன்ஜினியரிங் முடிங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு டைம் இருந்தால் ஹைட்ராலிக்ஸ் ஓரளவு கவர் பண்ணுங்கள். வராதுன்னு சொல்லலை, வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அப்படி தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் ஹைட்ராலிக்ஸ் வந்து இது வரைக்கும் வீடியோ போடலை. இப்போ ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வீடியோ வந்து போட்டாச்சு. ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்கில் சப்டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலாக ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வருமோ அது எல்லா கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். In MKS gravitational system of unit, the unit for mass is. In MKS gravitational system of unit, the unit for mass is kilogram, newton, metric slug and gram. Kilogram, newton, metric slug and gram. ஸோ இந்த MKS gravitational சிஸ்டத்தில் மாஸோட யூனிட் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு MKS gravitational சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அந்த மாஸோட யூனிட் பார்ப்போம். ஸோ MKS, ஸோ இதெல்லாம் வந்து எதை மெஷர் பண்ணுதுன்னா, எம்ங்கிறது மீட்டர், கேங்கிறது கிலோகிராம், எஸ்ங்கிறது செகண்ட்ஸ். ஸோ மீட்டரில் எதை மெஷர் பண்ணுவோம்? லென்த். ஸோ லென்த் இஸ் த மீட்டர். கிலோகிராம் அடுத்து மாஸை தான் மெஷர் பண்ணுவோம். செகண்ட்ஸில் டைம். ஸோ மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் வந்து மாஸ்க்கு, அண்ட் செகண்டில் டைமை மெஷர் பண்ணுறோம். ஸோ இது மூணும் சேர்ந்து கம்பைன் பண்ணி சேர்ந்தது தான் இந்த MKS கிராவிடேஷனல் சிஸ்டம். இந்த MKS கிராவிடேஷனல் சிஸ்டத்தில் யூனிட் ஃபார் மாஸ், மாஸுக்குள்ளே யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மாஸுக்குள்ளே யூனிட் கிலோகிராம். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இதுவே மீட்டருக்குள்ளே யூனிட்னா லென்த்துக்குள்ளே யூனிட்னா மீட்டர், அண்ட் டைமுக்குள்ளே யூனிட்னா செகண்ட். இங்கே கொடுத்துருக்கிறது மாஸுங்கிறதுனால ஆன்சர் ஏ, கிலோகிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Specific gravity has a unit of. Specific gravity has a unit gram per cc, kilogram per meter cube, newton per meter, no unit that is dimensional less quantity. So specific gravity equal to density of liquid divided by density of water. ஸோ ரெண்டுமே டென்சிட்டியில் வரதுனால யூனிட் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஹேஸ் நோ யூனிட், தட் இஸ் டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி. இதை வந்து சாயில் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம், நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிட் ஆஃப் கினமேட்டிக் விஸ்காசிட்டி? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிட் ஆஃப் கினமேட்டிக் விஸ்காசிட்டி? கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன? பாஸ்கல், பாய்ஸ், ஸ்ட்ரோக் அண்ட் ஃபாரடே. பாஸ்கல், பாய்ஸ், ஸ்ட்ரோக் அண்ட் ஃபாரடே. இதில் கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன? கினமேட்டிக் ஆர் கைனமேட்டிக், ரெண்டு டைப்பில் படிக்கலாம். ஸோ கினமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. இதுதான் கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா. ஸோ V ஈக்குவல் டு மியூ பை ரோன்னு இருக்கும், மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதுதான் கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட், மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஆர் ஸ்ட்ரோக். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஆர் ஸ்ட்ரோக், இதுதான் கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட். இதுவே டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்னா அதை வந்து பாய்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. டைனமிக்னா பாய்ஸில் மெஷர் பண்ணணும், கினமேட்டிக்னா ஸ்ட்ரோக்கில் வந்து மெஷர் பண்ணணும். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னா அது பாய்ஸ், மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னா அது கினமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் ஸ்ட்ரோக். இதுவே டைனமிக் விஸ்காசிட்டினா அது பாய்ஸ். இது கினமேட்டிக், இது டைனமேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கம்பேரிசன் டு மெர்க்குரி இஸ். விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கம்பேரிசன் டு மெர்க்குரி இஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் தான். விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னா
விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டரோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மெர்க்குரியோட விஸ்காசிட்டி வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 8.9 இன்ட்டு 10⁻⁻⁴. விஸ்காசிட்டி யூனிட்டு பாஸ்கல் செகண்ட்னு இருக்கும். இதுதான் வாட்டரோட விஸ்காசிட்டி 8.9 இன்ட்டு 10⁻⁻⁴. அடுத்து மெர்க்குரிக்கு 10.3 இன்ட்டு 10⁻⁻⁴. ஸோ எதுக்கு லோவாக இருக்குது? வாட்டருக்கு லோவாக இருக்குது. ஸோ வாட்டர் ஈக்குவல் டு 8.9, மெர்க்குரி ஈக்குவல் டு 10.3. ஸோ மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது வாட்டரோட விஸ்காசிட்டி லோ. ஸோ ஆன்சர் இஸ் பி, லோயர். The viscosity of water in comparison to mercury is lower. வாட்டரோட விஸ்காசிட்டி கேட்டால் 8.9 இன்ட்டு 10⁻⁻⁴. இதே மெர்க்குரியோட விஸ்காசிட்டி கேட்டால் 10.3 இன்ட்டு 10⁻⁻⁴. நெக்ஸ்ட் கொஸ்டின். On increasing temperature, the viscosity of gas. On increasing temperature, the viscosity of gas decreases. First increases and then rapidly decreases. Increases not affected by the temperature. ஸோ டெம்பரேச்சரை வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்து டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை எந்த அஃபெக்ஷனும் இருக்காதா, இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர், ஒரு வெந்நீரே வந்து அடுப்பில் குதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது சீக்கிரம் அந்த தண்ணி வந்து ஆவியாயிடும். இதுவே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் மிதமான சூட்டில் லைட்டாக தான் ஆவியாகிட்ருக்கும். அதே மாதிரி தான் இங்கே டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் போது ஈஸியாக வந்து ஆவியாயிடும். ஸோ கேஸோட விஸ்காசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். on increasing temperature the viscosity of gas increases. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது விஸ்காசிட்டி ஆஃப் கேஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கேஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ சின்ன கான்செப்ட் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் அதிகமான கேஸும் அதிகமாகும், டெம்பரேச்சர் கம்மியாகும் போது கேஸும் வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 kPa? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 kPa? 1 kPaங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1000 Nm/m², 1000 Nm/mm², 1000 Nm/cm², 100 Nm/m². இதில் 1 kPaங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்கல்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1 Nm/m². 1 Pascal ஈக்குவல் டு 1 Nm/m². அப்போ 1 kPaனா 1000 Nm/m². 1 கிலோங்கிறது 1000 கிராம்னு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோங்கிறது 1000 Nm/m². 1 பாஸ்கல்ங்கிறது 1 Nm/m². இதே 1 kPaனா 1000 Nm/m². Next question. The pressure intensity in kg/cm² at any point in the liquid is. The pressure intensity in kg/cm² at any point in liquid is. So pressure intensity ஓட ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்கிறதுல. ஆப்ஷன் ஏ W, ஆப்ஷன் பி W/H, ஆப்ஷன் சி H/W, ஆப்ஷன் டி WH. ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா சொல்லுவோம்? ρGH. ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ρGH. ரோங்கிறது டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா இதுதான். ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ρGH. ஸோ ρGயையும் எப்படி சொல்லலாம்? ρG ஈக்குவல் டு W. ஸோ வெயிட் ஈக்குவல் டு தான் இந்த டென்சிட்டி இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ρGக்கு பதிலாக W, இந்த ஹெச்சை அப்படியே எழுதிடணும். ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு W இன்ட்டு H. The pressure intensity in kg/cm² at any point in the liquid is WH. ஸோ எந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ப்ரெஷர் இன்டென்சிட்டினா WH, இன்னொரு ஃபார்முலானா ρGH. ரெண்டுமே ப்ரெஷர் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Newton's law of viscosity is a relationship between. Newton's law of viscosity is a relationship between pressure, velocity and temperature, shear stress and rate of shear strain, shear stress and velocity, rate of shear strain and temperature. ஸோ இதில் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறதுல எது ரைட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லாங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளூயிடோட ஒரு 2 லேயர்ஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், இதுதான் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இங்கே என்னென்ன ரிலேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின், இது 2 தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். இதை டிஸ்கிரிப்ஷனாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் பிட்வீன் 2 லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் acting between 2 layers of fluid is directly proportional to rate of shear strain. அதுதான் shear directly proportional to strain னு சொன்னேன். Next question. Viscous force is the dash of shear stress due to viscosity and cross-sectional area of the flow. Viscous force is the dash of shear stress due to viscosity and cross-sectional area of the flow. ஸோ ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபார்முலா, ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் யூனிட் என்ன, இந்த மாதிரி தான் நிறைய கேட்டுட்ருப்பாங்க. ஓரளவு போர் அடிக்காமல் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு விஸ்காஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சம் இருக்குமா, டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட், ரேஷியோ, இந்த 4ல் விஸ்காஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலாவில் எப்படி இருக்கும். ஸோ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ டவ் இன்ட்டு ஏன்னு வரும், அதுதான் விஸ்காஸ் ஃபோர்ஸ். ஸோ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஏ. ஸோ இடையில இருக்கிறது என்ன, ப்ராடக்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆன்சர் இஸ் பி, ப்ராடக்ட். ஸோ விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஏ தான், இன்ட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ப்ராடக்ட். எ விஸ்காஸ் ஃபோர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் shear stress due to viscosity and cross sectional area of the flow. Next question. Which of the following is measured in the poise? Which of the following is measured in the poise? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல பாய்ஸில் எதை மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கினமேட்டிக் விஸ்காசிட்டி எதில் மெஷர் பண்ணுவோன்னு சொன்னோம், ஸ்ட்ரோக்கில். ஸோ பேலன்ஸ் இருக்க டைனமிக் விஸ்காசிட்டி தான் பாய்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ பாய்ஸில் மெஷர் பண்ணுறது டைனமிக் விஸ்காசிட்டி. பாய்ஸ் ஆர் நத்திங் பிட்வீன் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், அதுதான் பாய்ஸ். ஸோ பாய்ஸோட யூனிட் எதுக்காக உள்ளது, டைனமிக் விஸ்காசிட்டி மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் ஜென்ரலி டன் பை யூஸிங். Measurement of pressure difference between 2 points is generally done by using. So இதில் measurement of pressure difference between 2 points. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணுற டிவைஸ் எது, வென்ச்சுரி மீட்டர், பிட்டாட் டியூப், டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர், none of this. ஸோ ஆன்சர் இஸ் சி, டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். 2 ஃப்ளூயிட் பார்ட்டிக்கிளுக்கு இடையில உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணுற இது வந்து டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் தான் மெஷர் பண்ணும். ஸோ மேனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் மேனோமீட்டர், இன்னொன்று டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். சிம்பிள் மேனோமீட்டர்னால் எல்லா ஃப்ளூயிடோட ப்ரெஷரையும் மெஷர் பண்ணுறது. ஜென்ரலாக ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது சிம்பிள் மேனோமீட்டர் ஆர் மேனோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னால் இதுவே 2 ஃப்ளூயிடுக்கு 2 ஆர் 3 ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலுக்கு இடையில உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். ஸோ பிட்டாட் டியூபுங்கிறது விஸ்காஸ் ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறது, வென்ச்சூர் மீட்டருங்கிறது கேஜ் லென்த் மெஷர் பண்ணுறது. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் ஜென்ரலி டன் பை யூஸிங் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். ஆன்சர் இஸ் சி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.